ப்ரோ என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கீங்க? உனக்கே தெரியும்டா கிருஷ்ணா, 9 வருஷமாக ஒரு லேப்டாப் பொத்தி காப்பாற்றிட்டு இருந்தேன். நேற்று ஒரு ஆஃபீஸ் விஷயமா ஒர்க் விஷயமா ஒரு ஹெவி சாஃப்ட்வேர் ரன் பண்ணேன். என்னாச்சுன்னா, ஐயோ ப்ரோ, அப்போ என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை கிருஷ்ணா, புது லேப்டாப் தான் வாங்கணும். நம்ம யூஸ் பண்ணுற ஹெவி சாஃப்ட்வேருக்குலாம் கண்டிப்பாக ஒரு கேமிங் லேப்டாப் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கேமிங் லேப்டாப்னா எல்லாம் 80,000 90,000 1 lakh அந்த மாதிரிலாம் வரும். நானும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் பட்ஜெட் லெவலே பயங்கரமான லேப்டாப்லாம் இருக்குது. செம்ம யூஸ்ஃபுல்லான லேப்டாப்பு. அது மினி பீஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம நீங்கள் இந்த மாதிரி நிறைய லேப்டாப் தேடிப்பீங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கராக இருக்கும், இல்லை டிசைனிங் ஒர்க்காக இருக்கும், இல்லை யூடியூபர், இல்லைன்னா வந்து ஒரு கேமிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பட்ஜெட் ப்ரீமியமில் ஒரு என்ட்ரி லெவல் பக்காவான லேப்டாப்போட தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். அந்த லேப்டாப் பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஜனா, கிருஷ்ணா, வெல்கம் பேக் டு டவுன் பாடிஸ். அந்த வீடியோவில் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி பக்காவான என்ட்ரி லெவல் ப்ரீமியம் பீஸ்ட் என்ன லேப்டாப்னா, ஏசஸ் தரப்புலேருந்து டஃப் கேமிங் TUF கேமிங் F15. எஸ், ஏசஸ் டஃப் கேமிங் F15ஓட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ், எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்குள்ளே ஒரு குயிக்கான அன்பாக்ஸை பார்த்துட்டு வந்துடுங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக நம்ம லேப்டாப், அதை எடுத்து சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மேனுவல், அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு. இது வந்து அடிஷ்னலாக ஹார்ட் டிஸ்க் போகிற மாதிரி தான் அந்த ஸ்லாட்டு, ஸ்க்ரூஸ். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் சார்ஜர் 150 வாட் சார்ஜர் கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு பவர் கேபிள். இந்த டென் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், பாக்ஸ்குள்ளே எதுவுமே இல்லை. டிஸ்பிளே, எஸ், ஃபஸ்ட்டு நம்ம டஃப் கேமிங்கோட டிஸ்பிளே எப்படின்னா 144 ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கனால நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எடிட்டிங், இல்லை கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களே அந்த மாதிரி ஸ்மூத் லெவல் வந்து நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு 15.6 இன்ச் கொண்ட ஃபுல் HD LED பேனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. IPS ஆன்டி கிளார் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா சரி, அந்த ஆன்டி கிளாருக்கு வந்து நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஆன்டி கிளார் இல்லாததுக்கும் டிஸ்பிளேக்கும் இருக்கிற டிஸ்பிளேக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் இதில் கண்டிப்பாக அந்த ஃபீல் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு கிராஃபிக்ஸ். இதில் இருக்கிற டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் பற்றி பார்ப்போம். கிராஃபிக்ஸ் வந்து NVIDIA GeForce GTX 1650Ti ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4GB டெடிகேட் கிராஃபிக்ஸ் கார்டு. அதனால் இந்த லேப்டாப்பை இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் லெவலே கொஞ்சம் அதிகம் கொண்டு வரதே இந்த கிராஃபிக்ஸ். ஸோ அது நம்ம ஃபியூச்சரில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ல? பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கிடையாது, டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ். நீங்கள் வேணால் ஷோரூமில் கொடுத்து அவைலபிள் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கலாம். பட் இதுவே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக 4GB கிராஃபிக்ஸ் கார்டே போதும் தான். அதுக்கு NVIDIA தான் தரமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து MS Office வந்து ஒரிஜினல் வந்து இன்ஸ்டால் பண்ணி தராங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான், கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா விண்டோஸ் 11 வரைக்கும் அப்கிரேடபிள். ஆனால் இவங்க 10 கொடுத்துருக்காங்க. அப்டேட் உங்களுக்கு வந்துன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ நம்ம மொபைலில் இப்படி அடுத்த வெர்ஷன் வந்து அப்டேட் வரல, அந்த மாதிரி 11 அப்டேட் இதில் வந்தோடனே நீங்கள் எந்த ஒரு OS மாற்றணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டக்குன்னு டவுன்லோட் போட்டிருந்தீங்கன்னா 11 வந்து அப்டேட் ஆயிரும்.
இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் 8GB ரேம் கொடுத்துருக்காங்க, 512GB SSD கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 8GB தான் வந்துச்சு. நாங்கள் வந்து அடிஷ்னலாக ஒரு 8GB போட்டிருந்தோம். அந்த ரேம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் கம்மியான ரேட்டில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு 8GB ரேம் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து இந்த லேப்டாப்பில் வந்து 16GB ரேம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் வந்து 512GB ஸ்டோரேஜ், அது SSD கண்டிப்பாக பத்தாது. ஆனால் ஸ்பீடை இன்க்ரீஸ் கண்டிப்பாக. SSD 512 SSDனாவே SSDனாலே நல்லா ஸ்பீட் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அது ரெண்டரிங்காக இருக்கட்டும், இல்லை கேமிங் வந்து அந்த லேக்லாம் போகிறதுக்கு SSD வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேப்டாப்போட அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆடியோ அண்ட் டிஸ்பிளே ரெசல்யூஷன், அதுக்கப்புறம் என்ன ஆடியோக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் அடிஷனல் என்ன கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துடலாம். இதில் வந்து ரெசல்யூஷன் பார்த்துட்டிங்கன்னா 15.6 இன்ச்னால 1920 × 1080 பிக்சலில் ஒரு டீசெண்டான ஒரு பக்காவான ஒரு ப்ரீமியமாக உங்களுக்கு டிஸ்பிளே அந்த குவாலிட்டியும் சரி எல்லாம் பக்கவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ வந்து DTS குவாலிட்டி கொடுத்துருன்னு சொன்னாங்க, ஆனால் சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. அது ட்ராபேக்காகவும் வச்சுக்கலாமா. ஏன்னா எனக்கு இந்த லேப்டாப்பில் எனக்கு ஒரே சின்ன ட்ராபேக் என்ன, சவுண்ட் குவாலிட்டி வந்து DTS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் என்னோட ட்ராபேக் என்னன்னு சொல்ல போனோம்னா இதுன்னு வச்சுக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது, நார்மல் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் அடுத்த சவுண்ட் பார் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே ஹெட்ஃபோன் போட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இஷ்யூவே தெரியாது. டீசெண்டான சவுண்டு தான், பட் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த டால்ஃபி அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. யூஸ்வலாக எல்லா லேப்லையுமே சவுண்ட் குவாலிட்டி கம்மியாக தான் வரும், எவ்வளோ பட்ஜெட்டில் போட்டு எடுத்தாலுமே. ஆனால் சில இதில் இருக்குது, இந்த நோட்புக்கில் வந்து அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆனால் கேமிங்கில் வந்து சில இதில் வந்து சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வரப்போ இதில் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 720 பிக்சல் HD கேம் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி எப்படின்னா ஓகே, ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பர்பஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து டீசெண்டாக யூஸ் ஆகும். பட் இதுவே நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, நீங்கள் யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அடிஷனலாக வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான வெப்கேம் வாங்கி தான் ஆகணும். அண்ட் இதில் செல்ஃப் க்ளீனிங் இருக்குது. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ரன் பண்ணிவிட்டு நீங்கள் குட் பண்ணதுக்கப்புறம் அதுவே க்ளீன் பண்ணிக்கும் கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே. அடுத்து வந்து இதில் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இதுதான் முக்கியமானது. ஏன்னா நீங்கள் நல்லாவே தெரியும், கேமிங் லேப்டாப்னாவே கண்டிப்பாக நீங்கள் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே கூடாது. சால்டாக இது எனக்கு வந்து தாங்கினது வந்து 4 or 5 hours எனக்கு தாங்குச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு கேமிங் லேப்டாப்னாவே உங்களுக்கு பேட்டரி வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. 8 மணி நேரம் 9 நேரம், இல்லை சில நோட்புக் சீரீஸில் வர மாதிரி 9 நேரம் வரும், அதிகபட்சம் 9 நேரம் வரும். பட் இது கண்டிப்பாக கேமிங் லேப்டாப்னாவே பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தரும். 150 வாட்ஸ் அடாப்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சார்ஜ் வந்து ஸ்பீடாக ஏறும். அதே மாதிரி எனக்கு நார்மலாக தாங்கினது ஒரு 5 hours தாங்குச்சு. 5 hours நீங்கள் நார்மல் யூசேஜ், இப்போ வந்து உங்கள் MS ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எக்ஸலாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு மூவி பார்க்குறீங்க, சாங் கேட்குறீங்க, இல்லைன்னா ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்கன்னா 5 hours தான். ஆனால் நீங்கள் கேமிங்னு உட்கார்றப்போ, இல்லைன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் நீங்கள் உட்கார்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 4 hours தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் உள்ள நல்லா ஹெவியாக இருக்கும். நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறது இது வந்து மெயினாக வாங்கினது கேமுக்காக கிடையாது, எடிட்டிங் பர்பஸ்க்காகவும் டிசைனிங்காகவும் தான் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு வந்து பிசிக்கல் பார்த்தீங்கன்னா 2.3 kg வருது. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட் இது மாதிரி ஃபீல் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் உள்ளே வந்து எல்லாம் இன்பில்ட் பேட்டரி தான், கழட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தின்னும் சரி, ரொம்ப நீங்கள் ரொம்ப பல்கியாலாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அதுதான். ஸோ ஈஸி டு கேரி அவ்வளோதான். ஸோ ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்பெக் அண்டு மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லேப்டாப்போட நாங்கள் அடிஷ்னலாக என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமிங் கீபோர்டு வித் RGB லைட், நெக்ஸ்ட்டு ஒரு கேமிங் மவுஸ் வித் RGB லைட், நெக்ஸ்ட்டு கீபோர்ட் அண்ட் மவுஸ் பேட். ஓகே மேம், இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் டக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இது என்ன எப்படி குவாலிட்டியாக இருக்கும் அதை நீங்கள் அதை பார்ப்பீங்க. இந்த லேப்டாப் ஃபுல்லாக நம்ம லேப்டாப் எல்லாமே இந்த கீபோர்டு இந்த மேட் எல்லாமே இது பண்ணி ஃபுல் செட்டப்பில் இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், மற்ற உள்ள வந்து ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ப்ராடக்ட் அந்த கீபோர்டு குவாலிட்டி, மவுஸ் குவாலிட்டி, ப்ராடக்ட் குவாலிட்டி எல்லாமே பார்ப்பீங்க.
அதனால தான் இன்பில் பேட்டரி தனியாக இது பண்ண முடியாது. போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சார்ஜிங் போர்ட்டு, லேன் போர்ட்டு, HDMI போர்ட்டு, 2 3.0 USB, C டைப்பு, அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக். அப்படியே ஆப்போசிட் வந்தால் ஒரே ஒரு USB. நெக்ஸ்ட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணால் எஸ்எஸ் இது போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 144 ரெஃப்ரெஷிங் ரேட்டு, அது இதில் ஸ்டிக்கர்லேயே இப்போ போட்டுருப்பாங்க முன்னாடியும். நெக்ஸ்ட் வந்து 720 பிக்சல் வெப் கேமரா, RGB லைட்டு, அந்த கீபோர்டு RGB லைட்டு, அனிகொம்பு டிசைனு, அதுக்கப்புறம் TTS X அல்ட்ரா குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து மிலிட்ரி கிரேட் நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, மிலிட்ரி கிரேட்னால் ஒரு 5 டெஸ்ட்டு, இந்த ஷேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஹீட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ராப்பில் வந்து அடிபடுறது, அதில் வந்து அந்த கிரேடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பூட்டோட ஸ்பீட் பாருங்கள், அவ்வளோதான். பூட்டோட ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற ப்ராசஸ் அப்படி, அவ்வளோதான். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், ஒரு மினிமம் 10 செகண்டுக்குள்ளே பூட் ஆகி லேப்டாப் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் வச்சுட்டு, இந்த கேமிங் விளையாடுறவங்க நல்லா இது தெரியும்னு நினைக்கிறேன். WASD இந்த இது மட்டும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. தனியாக ஒரு ஒயிட் கலர் கொடுத்து லைட்டிங் RGB செமையாக இருக்கும். நல்ல ஒரு ப்ளஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். கேம் விளையாடுறப்பா இருக்கட்டும், இல்லை எடிட்டிங் பண்ணுறப்பா இருக்கட்டும், நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் இங்கே மேலே பார்த்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்சைடில் இருக்கிறனால ப்ராப்ளம் இல்லை. Windows 10 ஒரிஜினல் Windows 10 போட்டிருக்காங்க. ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு வந்து 16GB 8GB தான், பட் நம்ம வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு 4GB, அதுக்கப்புறம் 16GB ரேம்னால உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் ஐசிடிசி போனாலும் சரி, பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாஸ்போர்ட் எதுவும் இருக்கட்டும், ஒரு மீடியம் கொஞ்சம் குவாலிட்டியான செட்டிங்ஸ் வச்சு ஒரு ஆளுங்களும் அவங்க எந்த ஒரு லேப் இருக்காது. ஆனால் இப்போ வந்து ஆஸ்பெக்ட் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏன்னா கேம் அவ்வளோ செய்யறதுல எபிசார்டில் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சு, அதனால் இதை மட்டும் பாருங்கள், கிராஃபிக்ஸ் பாருங்கள். இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு லேக் இல்லாமல் எந்த ஒரு லேக் செமையாக இருக்கும். எந்த ஒரு லேக்கும் இல்லை. ஏன்னா நாங்கள் கேம் அவ்வளோக்கு இன்ஸ்டால் பண்ணல. ஏன்னா நாங்கள் ஹெவி சாஃப்ட்வேரே ஒரு 2-3 இன்ஸ்டால் பண்ணாலும் இப்போ கேம் கொஞ்சம் டெஸ்டிங்காக பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்காக பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த லேப்டாப் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதோட ஸ்பெக் அண்டு குவாலிட்டி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் என்னென்னா, ஏன்னா லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ப்ரைஸ் ஒரு கம்மியாகுது, எக்ஸாகுது. பட் நான் வாங்குறப்போ இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து 56,000 ரூபா. இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 61,000 ரூபா இருக்குது. ஃபெஸ்டிவல் ஆஃபரில் வாங்கினேன், ஆன்லைனில் தான் வாங்கினேன் நான். பிக் பில்லியன் டேஸ் அந்த மாதிரி. ஸோ இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வரும், கண்டிப்பாக அதெல்லாம் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இதோட ப்ரைஸ் வந்து 61,000 ரூபா. ஆன்லைனில் இந்த மாதிரி ஆஃபர் போகிறப்போ அதை மிஸ் பண்ணாதீங்க. சில நல்ல ப்ராடக்ட்லாம் ஒரு 3,000 4,000 5,000 கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. அந்த ஆன்லைனில் நீங்கள் வாங்க ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் ஆகட்டும் செல்லர் செக் பண்ணிக்கங்க, 100% கேரண்டியான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கலாம், நம்பி வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்போட சேர்ந்து நாங்கள் அக்சசரிஸ் கேஜெட்ஸ் வந்து வாங்கினோம். இந்த கேமிங் கீபோர்டு, இந்த கேமிங் மவுஸ் வந்து காம்போ தான் வாங்கினோம். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 999 ரூபா.
கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு RGB லைட் ப்ரொவைட் பண்ணி ஒரு பக்கான குவாலிட்டியாக இருக்குது. கீபோர்டு வந்து நல்லா காம்பேக்டாக, நல்லா நம்ம கேமிங் விளையாடுறப்ப எடிட்டிங் சரி கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி ஹவுஸ் ஓகே, நல்லா கிரிப்பாக ஓகே. சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்க. மெயினாக நோட் பண்ண வேண்டியது இது ஒரு பெரிய விஷயம், ஃபார்வர்ட் பேக்வர்ட் சைட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து மேட். இந்த கீபோர்டு மவுஸ் வந்து 300 ரூபா வருது. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, நல்ல கிரிப்பாகவும் இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே RGB வேரியண்ட்டும் இருக்குது, லைட்னிங்கோட. சொல்ல மாட்டேன், இதுலேயே RGB வேரியண்ட் இருக்குது. இதில் RGB வேணால் இதை விட ஒரு 400-500 எக்ஸ்ட்ரா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேப்டாப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த லேப்டாப் ஃபஸ்ட்டு இது யார் ரெஃபர் பண்ணுவாங்க? நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக, நீங்கள் ஒரு வீடியோ நல்லா எடிட் பண்ணணும், இல்லை ஒரு கேட் யூஸராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு டிசைனிங், இல்லை முக்கியமாக கேமிங் ஸ்ட்ரீமர், கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆன்லைன் அதுக்கு மட்டும் ப்ரிப்பர்ஸ்னால் இதை விட கம்மியான பட்ஜெட்டில் செக்மெண்ட்டில் நிறைய இருக்குது, அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ணுறது, இல்லை ஒரு கேட் யூஸராக இருக்கட்டும், இல்லை ஒரு கேமிங் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இது பக்காவாக பட்ஜெட்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த லேப்டாப் இருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தாட் கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அண்டில் சைனிங் ஆஃப் கிருஷ்ணா, ஜனா, பாய் மக்களே. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ரெக்கார்ட் போட்டு இருக்கியா? உனக்கே தெரியும், எனக்கே தெரியும், உனக்கு தெரியல, எனக்கே தெரியும். சரி ப்ரோ, என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்கு? காலகாத்தான சோத்த வயதிலே போட்டு உடைக்கும் உட்கார வச்சதுக்கு ஒரு ஆளை என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு என்ன ப்ரோ பண்றீங்க? முக்கியமானது உள்ள என்ன ப்ராசஸ் இரு ஒரு செகண்ட் ஒரு ஸ்லாட் அண்ட் அது கனெக்ட் பண்ற கனெக்ட் இல்ல நான் ஸ்கூல்ல ஆவரேஜ் தெரியுது. ஓகே, கண்டென்ட்ல போகலாம். ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன? சொரி, நல்லா சொரி போட்டுக்கு சட்டை கேவன் சொல்லி சட்டை கீழே பாத்திரம் மரத்தவங்க மாட்டோம்னா போறீங்கறியா இது பண்ணுறதுக்கு கொசுவத்தி பாட்டுருக்கேன்னு பாய் போட்டு பாடு நாங்கள் முக்கி மற்ற மணி சொல்லிட்டு இருக்கிறேன். கிருஷ்ணா, மரப்படி பேசுறதே அது அபூர்வம். ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. துணைப்பாடத்தில் வர மாதிரி சவுண்ட் நீங்கள் எதிர்பார்க்க சவுண்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. லெக்கட் போட்டுக்கா போட்டாச்சு. சொல்லிட்டே போகிறேன். நாளையே ஊடைகள் தான் தனியாக பற்றி என்ன பேசுகிறேன். நீ பாட்டு ரெக்கார்ட் போட்டு அது ரெக்கார்ட் பண்ணுவேன். சரி, ப்ரிஃபர் சரி, ரைட்டு. நீ எல்லாம் ஒழுங்காக பேசுறா. பாய் ஃப்ரெண்ட். மக்களே